டெஸ்டினி அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன் கைஸ். அந்த புக்கிலேருந்து கற்றுக்கிட்ட அவங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க கைஸ். ஒன்று ஒன்றா இல்லை, எனக்கு புரிஞ்சதை அதை மட்டும் சொல்கிறாங்க கைஸ். ஃபஸ்ட்டு ஒன்று நான் வந்து கற்றுக்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் நல்லா இருக்கும் கைஸ். அதுலேருந்து அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட் ஜட்ஜ்மெண்ட் கம் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் கம் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், மிஸ்டேக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் பேட் ஜட்ஜ்மெண்ட். அதாவது கைஸ், இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரும்னா மிஸ்டேக் பண்ணால் தான் வரும். மிஸ்டேக் எப்படி வரும்னா உங்களை வேறு ஏதாவது தப்பாக ஜட்ஜ் பண்ணால் தான் கைஸ். அதை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு மிஸ்டேக் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நெக்ஸ்ட் டைம் அதை நீங்கள் பண்ணக்கூடாது. செகண்ட் டைம் த சேம் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். அது வந்து நல்லா இருந்துச்சு. அதில் வந்து ரெண்டாவது வந்து சூப்பரான பாயிண்ட் வந்து பெயின்ஃபுல் பீப்புள் மேக் அதர்ஸ் பெயின்ஃபுல் அப்படின்னு ஒரு இது கைஸ். இதில் நல்லா இருந்துச்சு கைஸ். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க ஹர்ட்டட் பீப்புள் வில் ஹர்ட் அதர்ஸ், அதுதான் கைஸ் கரெக்டானது. ஹர்ட்டட் பீப்புள் வில் ஹர்ட் அதர்ஸ். அதாவது இப்போ யார் வந்து காயப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் மற்றவங்கள காயப்படுத்துவாங்க அப்படின்றது தான் கைஸ் கரெக்டான மீனிங். இப்போ வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து நான் சூப்பராக கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு டெஸ்டினின்றது ஒரு ரஃப்பான ஒரு ஸ்கெட்ச் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அதை வந்து நீங்கள் மாற்றலாம், பட்டு அதுதான் நடக்குன்றதெல்லாம் கணக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அதோட சூப்பராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க கைஸ். அது வந்து ரிசர்ச்சில் பண்ணது, புக்கில் போடல. அதாவது ஒரு சின்ன குழந்தைங்கிட்டலாம் வந்து இது மாதிரி பாம்பை கொடுத்துருப்பாங்க கைஸ். அதுக்கு பல்லெலாம் பிடிங்கிட்டு தான் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோலாம் இல்லை. அதை வந்து கொடுக்கும்போது அது வந்து பயப்படுதா அப்படின்றத செக் பண்ணியிருப்பாங்க கைஸ். அது வந்து பயப்படவே இல்லை கைஸ். இதுலேருந்து இந்த புக்கில் மென்ஷன் பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வரும். அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிறக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த பயமும் இருக்காதான் கைஸ். அதுக்கப்புறம் தான் பயன்றது நம்ம ஒரு சொசைட்டி மூலயமா வருமாங்க கைஸ். அது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கரியர் ஸ்விட்சாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏன் பாம்பாக கூட இருக்கட்டும், இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளே க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க கைஸ். அவர் வந்து இதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ்லாம் சொல்லியிருப்பார். எப்படி இதுலேருந்து வெளியே வரணும், திரும்ப நம்ம எப்படி குழந்தையாகவே மாறுறது, ஃபியர்லெஸ்ஸாக அப்படின்றத குழந்தையாகவே மாறுறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு கைஸ். அந்த லைன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய படித்தேன் கைஸ். அப்புறம்